வழியிலே பாராளுமன்றத்திலே நான் கதைக்கின்ற ஒரு சில விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த கமராக்கள் நிப்பாட்டப்படுகின்ற போது நான் படுகிற அவலங்கள் உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை சிங்கள எம்பிக்கள் சொன்னார்கள், அதாவது நீ புலியண்டார்கள். சந்தோஷப்பட்டு கொண்டேன். மறுபடியும் சொல் என்று சொன்னேன் பாராளுமன்றத்தில். ஏனென்றால் புலி என்று என்னை அழைத்தால் பெருமிதம் கொள்வன் தமிழர். நீ பாராளுமன்றம் அல்ல, சிங்களத்திலே சிங்கள ஊடகங்களிலே போய் என் தேசிய தலைவர் இருந்தால் தலைவன், இல்லையே இல்லை என்பதை, இல்லையே இறைவன் என்பதை 40 வருடங்களின் பின் என்னுடைய பாராளுமன்றத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றும் நான் இதை கலைத்துவிட்டு இந்த ஊடகத்தை பார்க்கின்றவர்கள் நிம்மதியாக உறங்கிவிடலாம். ஆனால் நாளை காலை நான் இலங்கையிலே கால் பதிக்கப்படுகின்ற போது நான் கட்டாயம் சிறை செல்வேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாளை காலை நான் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்குகின்ற போது கட்டாயம் சிறை பிடிக்கப்படுவேன். எங்களுடைய சர்மாசனாக்கள் வழிகாகவே தெரியும். இலங்கை சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டு ஒரு இயக்கத்தினுடைய தலைவனுடைய படத்தின் முன்னால் என்று கதைப்பது தேச துரோக சட்டம் இலங்கையிலே. நாளை நான் நிரந்தரமாக என்னுடைய குரல் கூட உங்களுக்கு கேட்காமலாக போகலாம். ஆனால் அவர்கள் பிடிப்பது ஒரு பூமியை அல்ல, ஒரு பூமியை. சுடுவதாக இருந்தால் நெஞ்சிலே அல்லது தலையில் சுடுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் சூடுவதில்தான் பழக்கம். எங்களுக்கு முதுகுகளில் சூடுகட்டி பழக்கம் இல்லை என்று பல வேளைகளிலே நான் நாளை இலங்கைக்கு போகின்ற போது கைது செய்யப்படலாம். இந்த 39 வருட வாழ்க்கை ஒரு மருத்துவனாக என்னை வைத்திருந்தது. இந்த 1 வருட வாழ்க்கை என்னுடைய தேசியத்திற்கான அர்ப்பணிப்புக்குரிய ஒரு தமிழனாக என்னை மாற்றியிருக்கிறது. ஒரு மருத்துவனாக என்னுடைய மக்களை பார்த்து கொண்டேன். சேகுவேராவினுடைய கவிதைகளையும் கதைகளையும் அவருடைய வாகன பயணங்களையும் கதைகளாக இந்த கடந்த 1 ஆண்டுகளிலே 21 நாட்கள் சிறையிலே நான் வாசித்திருக்கிறேன். நாளை நான் சிறை பிடிக்கப்பட்டால் நான் வளர்க்கும் புலிகளிடமிருந்து அவர்களுடைய குரலில் இருந்து என்னுடைய எண்ணங்கள் தோட்டாக்களாக நாளை பாயும் என்பதிலே நான் மிக உறுதியாக இருக்கிறேன். ஆகவே தற்போது இலங்கை அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. இந்த நிமிடங்களில் இருந்து அர்ச்சுனாவை சிறை பிடிப்போமாக இருந்தால் அவர்களுடைய போலி முகம் நாளையிலிருந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும். நான் இங்கே இந்தியாவில் கதைப்பது என்னுடைய இனத்திற்காக, என்னுடைய இனத்திலே கொலை செய்யப்பட்ட கற்பழிக்கப்பட்ட இசைப்பிரியாவில் இருந்து என்னுடைய பாலச்சந்திரனுக்காக தான் நான் இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பாதுகாப்பான நாட்டிலிருந்து கதைக்கவில்லை. இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நாளை நான் சில வேளைகளிலே சிறைப்பிடிக்கப்படலாம். இது அரசியல். ஆனால் நான் போனால் சேகுவேரா சொன்னது போல இன்னொரு போராளி வருவார். இவர்கள் சொன்னார்கள், விடுதலை புலிகளை நாங்கள் கொண்டொழித்து விட்டோம் என்று. சில வேளைகளிலே அதை நினைத்து நான் சிரிப்பது. புலிகளை கொள்வது என்பது ஒரு பன்றிகளால் செய்ய முடியாத விடயம். பாராளுமன்றத்திலே என்னை சொல்லுவார்கள், நீ ஒருவன் தானே இருக்கிறாய் என்று. நான் சொல்லுகின்ற விடயம், ஒரு புலியோ சிறுத்தையோ ஒற்றையாகத்தான் வேட்டைக்கு போகும். நான் பன்றி அல்ல. 159 பேராக அவர்களுடைய சிங்களவர்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 200 பேராக இருந்து நான் போராடுவதற்கு நான் பண்டி இல்லை. பண்டிகள் கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அங்கே புலி தனியாகத்தான் இருக்கும். ஆகவே நான் பாராளுமன்றத்திலே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த இலங்கை அரசு எங்களை திட்டமிட்ட ரீதியிலே தற்போது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலே 1,75,000க்கு மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்துக்களின்படி 1,75,000 மேற்பட்ட தமிழர்கள் கதற கதற ஒவ்வொரு குழந்தைகளும் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வீட்டிலே ஒரு பெண் இருப்பாள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த 4 வயது குழந்தைகள் 6 வயது குழந்தைகள் அம்மா என்று தமிழிலே கதைத்ததற்காக கதற கதற கொலை செய்யப்பட்டு வெட்டி மண்ணிலே புதைக்கப்பட்ட மண்ணில் இருந்து வந்தவன் நான். என்னுடைய வலிகளை அளப்பதற்கு நாட்கள் போதாது, மாதங்கள் போதாது. ஆனால் அந்த வலிகளை தெரிந்த ஒரு இதயம் இங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இதயம் இந்த நாட்டிலே இந்த தமிழக மக்களிடம் இருந்து என்னுடைய இனத்திற்கு நடந்த இனப்படுகொலையை என்றோ ஒரு நாள் போராடி தருமாக இருந்தால் அந்த சிறுத்தை எந்த காட்டில் வாழ்கிறது என்பது எனக்கு தேவை. அதுதான் அரசியல். சிறுத்தை வாழும் காடு முக்கியம் அல்ல, சிறுத்தை தான் எனக்கு முக்கியம்.
ஆகவே இந்த சிறுத்தை தான் இன்றைய தினம் தமிழக அரசியலை மாற்றி போட்டிருக்கிறது என்றால், அந்த சிறுத்தைக்கு இந்த வேட்டை ஒரு சின்ன வேட்டை. ஆனால் அமைதியாக ஆழமாக நம் மறுபடியும் இந்த இந்தியா வந்ததிலிருந்து சொல்லுகிறபடியே எங்களுடைய வலி என்பது இன்றைக்கு நாளைக்கு போக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அல்ல. தமிழர்களுடைய வலி, நாங்கள் சிதைக்கப்பட்ட, நாங்கள் கற்களிக்கப்பட்ட, நாங்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்ட, முள்ளிவாய்க்காலிலே புதுமாத்தனிலே புதைக்கப்பட்ட இந்த மே 18, 19 என்பது எங்களுக்கு வலி. இந்த வலியை அரசியலாக்கி அதை தோற்கடிக்கின்ற சீமான் போன்றவர்களிடமிருந்து முதலாவதாக எங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இதை தமிழக மக்களிடம் கேட்கிறேன். உங்களுக்கு எங்கள் மீது பாசம் இருந்தால், நான் கதைக்கின்ற மொழி உங்களுக்கு விளங்கமாக இருந்தால், நான் கேட்கின்ற ஒரே ஒரு விடயம், உங்களுடைய உறவுகள் இன்றும் இலங்கையிலே செத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் இலங்கையிலே நாங்கள் திட்டமிட்ட ரீதியிலே அழிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மதம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தமிழர் பண்பாடு அழிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இன விடுதலை போராட்டம் திட்டமிட்ட ரீதியிலே சிதைக்கப்படுகிறது. எங்களை காப்பாற்றுவதற்கு உங்களை போன்ற அண்ணன் தம்பிகளால் மாத்திரம்தான் முடியும். எங்களை காப்பாற்றுவதற்கு அந்நிய நாட்டவன் வெள்ளைக்காரன் வருவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் இல்லை என்பதையும் சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையிலே இதுவரை இலங்கையிலே இருந்து சென்ற ஒரே ஒரு தமிழன் இனப்படுகொலை நடந்தது என்ற சத்திய கடதாசியை குடித்திருப்பது நான் மட்டும்தான். வேறு எந்த நபர் கூட இலங்கையிலிருந்து ஐநாவிற்கு சென்று காணாமல் ஆக்கப்பட்டவர் அலுவலகத்திலே தன்னுடைய தந்தையையோ சகோதரத்தையோ காணவில்லை என்று இன்றவரை ஒரு சத்திய கடதாசியை, ஒரு வழக்கை, எங்களுடைய இனப்படுகொலையை விசாரியுங்கள் என்கின்ற விடயத்தை இன்றை வரை எவருமே கொடுக்கவில்லை. என்னுடைய தந்தையை காணவில்லை என்பதை நான் ஐநாவிலே கொடுத்து ஒரு வருடம் ஆகிறது. ஆகவே எனக்கு வெள்ளைக்காரன் நம்பிக்கை இல்லை. வெள்ளைக்காரன் இந்தியாவையும் ஆண்டவன், இலங்கையையும் ஆண்டவன். ஆனால் நாங்கள் இப்பொழுது நாடு, என்னுடைய நாட்டை இப்போது ஆளுகிறோம். என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கைகளிலே தமிழினத்தினுடைய மிகப்பெரிய வலிக்குரிய பதில் இருக்கிறது. அதை அரசியல் ரீதியாக ஆறுதலாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பக்குவமாக கையாள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வலிகளை போய் என்னுடைய அண்ணன் வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பாசம். முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் நான் கேட்பது, அண்ணா ஆறுதலாக அமைதியாக இனத்துக்குரிய வலியை, என்னுடைய இனம் படுகொலை செய்யப்பட்டு என்பதை சர்வதேசத்திடம் இருந்து நீ வேண்டித்தா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் இங்க என்ன கேட்டார்கள், எத்தனை கோரிக்கைகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் முதலமைச்சரிடம் கேட்பதற்கு? நான் எந்த கோரிக்கைகளையும் வரவில்லை. தமிழகத்தில் இருந்து தமிழ் பேசுகின்ற உங்களுக்கு தெரியாத தமிழரின் வலியா நான் இங்கே கடிதமாக எழுதி கொடுப்பது? என்னுடைய வலி ஒவ்வொரு தமிழக தமிழனுக்கும் தெரியும். ஆகவே உங்களுடைய இந்த வரலாறு, உங்களுடைய இந்த ஒற்றுமை எங்கள் தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இன்றும் செத்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. இன்று வரை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடையே எங்களுடைய வலிகளை நிரல் தவறாமல் கதைக்கிறது என்னுடைய குறிக்கோள். இன்று வரை நான் என்னுடைய தடம் மாறவில்லை. புலிகள் ஒருபோதும் தடம் மாறாது. நன்றி, வணக்கம்.